வணக்கம் அகத்தியன் அகாடமி. இப்போ நடந்து முடிஞ்ச இந்த 5 நாள் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், அதுக்கு அடுத்தது பிடபிள்யூடி, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரெஷரி, இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருந்தது. இந்த வாரம் என்னென்ன துறைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படும், ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில துறைகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட, அதாவது முக்கியத்துவம்னு சொல்லி நினச்ச துறைகள், கேண்டிடேட்ஸால் நினைக்கப்பட்ட துறைகள் வந்து முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சில குறிப்பிட்ட கேட்டகரிஸ்க்கு மட்டும் ஓரிரு இடங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் என்னென்ன துறைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், அடுத்தது கமர்ஷியல் டேக்ஸ், அதுக்கு அடுத்தது பிடபிள்யூடி, ட்ரெஷரி, இந்து அறநிலையத்துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் சப்ளைஸ். இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரியான துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம். ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க, சார் நான் நினச்ச டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கல, நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட், அதாவது குறிப்பிட்ட சிலருக்கு இது மாதிரி நடக்கலாம். நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நினச்சிட்டு போயிருந்தேன், சார் எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பீங்க. நீங்கள் போக போகிற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் சார் எனக்கு வந்து பிடபிள்யூடி கிடைக்கல, ட்ரெஷரி தான் கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரெஷரிங்கிறது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி நினச்சிக்கோங்க. விஜிலன்ஸ் நுழைய முடியாத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் ட்ரெஷரி மட்டும்தான். விஜிலன்ஸ் நுழையாத ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ என் துறை, சார் எனக்கு அந்த துறை தான் கிடச்சிதுன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி வேறு துறை, பிடபிள்யூடி தான் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பிடபிள்யூடியும் நல்ல துறை தான். ஸோ நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு துறையும் சிறந்த துறையாக மாற்றிக்கொள்வதும் அதை முடியாமல் செய்வதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வேக்கன்சிக்கான கம்யூனிட்டி வைஸ் பிடிஎஃப் லிஸ்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்குது. அடுத்தது குரூப் க்ரியேட் பண்ணி அடுத்த மற்ற டிபார்ட்மெண்ட்டுங்களை வந்து இணைக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா குரூப்புக்கு நல்ல ஒரு விமன் சேஃப்டி, நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பாதுகாப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லி சில பெண் போட்டியாளர்களே வந்து மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. அடுத்த சில துறைகளுக்கு நாங்கள் வந்து குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், பிடபிள்யூடி, போலீஸ், கோர்ட், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லேபர், இந்த மாதிரியான துறைகளுக்கு நாங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து ஃபோன் நம்பர்ஸ் வாங்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டிலே எடுத்துச்சு. இப்போ நான் நாளைக்கு காலையிலக்குள்ளே குரூப் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்களோ நீங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் சொல்கிற விஷயம் தவறாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே தெரிஞ்சவங்க நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ நாளை காலை கவுன்சிலிங் போகிறவங்க மட்டும், நாளை 28ஆம் தேதி கவுன்சிலிங் போகிறவங்க மட்டும் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் எனக்கு கொஸ்டின்ஸ் கேளுங்க. மற்ற நாட்கள் கவுன்சிலிங் போகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ 29ஆம் தேதி போகிறவங்க நாளைக்கும், 30ஆம் தேதி போகிறவங்க 29ஆம் தேதியும், இந்த மாதிரி ஒரு நாள் முன்னே எனக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் சஜஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.